நான் போராடி 50 ஆண்டுகள் ஆயிற்று. 34 முறை ஜெயிலுக்கு போய்விட்டு வந்திருக்கிறேன். களவாடி விட்டல்ல, கொள்கைக்காகவும் நாட்டுக்காகவும் ஈழ தமிழர்களுக்காகவும் என்னை ஒருங்கிணைப்பாளராக்கி இருக்கிறார்கள். எனக்கு ரொம்ப பிடித்தமான பதவி இது. என்னை அவர்கள் ஒரு ஒருங்கிணைப்பாளர், எனக்கு ரொம்ப பிடித்தமான பொறுப்பு, ஒரு சேனாதிபதி பொறுப்பு. இந்த படையை ஜெயிக்க வைத்து காட்டுவான் வைகோ. என் வாழ்க்கையில் 51 ஆண்டுகள், எத்தனையோ களங்கள், தோல்விகள் பல, துரோகங்கள் பல, முதுகிலே பாய்ந்த ஈட்டிகள் எண்ணற்றவை. ஆனால் அனைத்தையும் தாங்கிக் கொண்டு முதல் நாள் தேர்தல் முடிவில் தோல்வி, மறுநாள் மே 17 ஈழத் தமிழர்களுக்காக கூட்டத்தில் வந்து கலந்து கொண்டவன் நான் பிறவி போராளி. இத்தனை ஆண்டுகள் எனக்கு கிடைத்த அனுபவங்கள், அதை வைத்து சொல்லுகிறேன். இந்த மக்கள் நல கூட்டணியை ஆட்சிபடத்தில் ஏற்றுகிற அந்த போர்க்களத்தில் வைகோ ஜெயிப்பான். நிச்சயமாக ஜெயிப்பேன். என் தைரியம் அல்ல, என் கண்மணிகள், செங்கடி தோழர்கள், வீறு கொண்ட விடுதலை சிறுத்தைகள். நாட்டு நலனுக்காகவே நாங்கள் வாழ்கிறோம் என்று தம்பட்டம் அடித்துக் கொண்ட சில பேர். பொதுநலம் தான் எங்கள் நோக்கம், மக்கள் சுபிட்சம் தான் எங்கள் லட்சியம். நாடு கெட்டு கிடக்கிறது, நாடு சீரழிந்து கிடக்கிறது, ஊழலில் பிடிபட்டு வருங்கால சந்ததிகளின் வாழ்வு நசுக்கப்படுகிறது. இதற்காக பாடுபடுகிற அரசியல்வாதிகளை காணோம். எல்லாம் அரசியல் கெட்டு போய்விட்டது. அரசியல்வாதிகள் நாட்டை கெடுத்து விட்டார்கள். இப்படி உபதேசம் செய்த பல பேர் போயஸ் தோட்டத்திலே போய் மண்டியிடுவதை பார்த்து அவர்களுக்காக நான் பரிதாபப்படுகிறேன். ஜெயலலிதாவை பொறுத்தமட்டில் ஒப்புக்கு கூட மதுவை ஒழிப்பேன் என்று சொல்லக்கூடிய இல்லை. காரணம் திமிர், அரகன்ஸ். பணம் இருக்கிறது, ஓட்டுக்கு 1000 தருவோம், 2000 தருவோம். எம்ஜிஆருக்காக உருவாக்கப்பட்ட வாக்கு வங்கி இருக்கிறது, இதை கொண்டு நாம் ஜெயித்து விடலாம் நினைக்கிறார். ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்த நாடு நரக குழிக்கு போய்விடும் என்பதை எவரும் மறந்துவிட வேண்டாம். சசி பெருமாளை சாகடித்த சர்க்கார் ஜெயலலிதா சர்க்கார். ஜூலை 30ஆம் தேதி நாடு போற்றிய மாபெரும் தலைவர் அப்துல் கலாமுக்கு இறுதிச் சடங்கு ராமேஸ்வரத்திலே. அங்க களத்தில் நானும் இருந்தேன். அங்கு சசி பெருமாளும் வந்தார். மறுநாள் நாஞ்சில் நாட்டிலே, கன்னியாகுமரி மாவட்டத்திலே, மார்த்தாண்டத்துக்கு பக்கத்திலே, உண்ணாமலை கடலிலே அலைவேசு கோபுரத்தின் மேலே ஏறிக்கொண்டு கொதிக்கிற நெருப்பு வெயிலில் டாஸ்மாக் கடையை மூடு, ஹைகோர்ட் உத்தரவுப்படி மூடு என்று மன்றாடினார். காவல்துறை, வருவாய்த்துறை அதிகாரிகள் கேலியும் கிண்டலும் பேசி எக்காலமிட்டனர். அவரை மேலே போய் கயிற்றை கட்டி பலாத்காரமாக இழுத்தனர். இறந்து போனார். நான் மின்னல் வேகத்தில் பறந்தோடி சென்றேன். மார்த்தாண்டத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அங்கே இருந்து ஆசாரிபள்ளம் மருத்துவமனைக்கு கொண்டு வந்தார்கள். மார்ச்சோரிக்குள்ளே, பிணவரைக்குள்ளே ஓடினேன். அந்த பிணவரையில் அவர் பிரேதம் கிடத்தப்பட்டிருந்தது. ரத்த வெள்ளத்தில், உடம்பெங்கும் ரத்தம், குருதி வெள்ளம். நான் பத்திரிகையாளர்கள், ஊடக தொலைக்காட்சி ஊடகங்களை அழைத்து, he has been brutally murdered, அவர் கொலை செய்யப்பட்டு விட்டார், இந்த ஜெயலலிதா சர்க்கார் அவரை கொலை செய்து விட்டது என்று உலகத்துக்கு சொன்னவன் வைகோ. 6 நாட்கள் உண்ணாவிரதம் சசி பெருமாள் மகன். தடுப்பதற்கு ஓடினோம். அங்கே இருந்து சசி பெருமாளுடைய உயிரற்ற சடலத்தை நான் தூக்கி கொண்டு வந்தேன். அவரது அந்த உயிரற்ற சடலத்தை தோளிலே வைத்து தூக்கியவர்கள் நானும், அருமை சகோதரர் திருமாவளவன் அவர்களும். இந்த போராட்டத்தை பந்த் அறிவித்த கேள்விப்பட்டு 99 வயதான என்னுடைய அன்பு தாயார் மாரியம்மாள் டாஸ்மாக் கடை எதிர்த்து போராடினார். தள்ளு நாற்காலியிலே உட்கார வைத்து அழைத்துக் கொண்டு போனார்கள் பெண்கள். கேள்விப்பட்டு நான் ஓடினேன். போராட்டம் வெடித்தது. இந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்குகிற தம்பி வேளச்சேரி மணிமாறனும் என் தம்பிமார்களும் அங்கே என்னோடு இருந்தார்கள். போலீஸ் தடியடி பிரயோகம் நடத்தியது. பலர் படுகாயமடைந்தார்கள். என் தம்பி ரவிச்சந்திரனுக்கும் பலத்த காயம். ஆனால் கடை உடைத்து நொறுக்கப்பட்டது. 500 போலீசார் பின்வாங்கி ஓடினார்கள் 1000 கஜத்துக்கு. அதற்கு பிறகு என்ன செய்தார்கள் தெரியுமா? நிலைமை அமைதியான பிறகு இன்னும் போலீஸ் பட்டாளத்தை திரட்டி கொண்டு வந்து
மீண்டும் கண்ணீர் புகை பிரயோகம் செய்தார்கள். நான் பிரச்சார வேன் மேலே ஏறி நின்று கொண்டேன் தன்னந்தனியனாக. மணிமாறன் எனக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடும் என்று பக்கவாட்டிலே ஏறி என் மீது வருகின்ற கண்ணீர் புகை குண்டுகளை அவர் நாற்காலியால் தடுத்தார். நாற்காலி தூள் தூளாயிற்று. 10 குண்டுகள் 7 குண்டுகள் எங்கள் மீது வந்து விழுந்தன. என் தம்பியின் மீது விழுந்த குண்டு இன்னும் அவனுக்கு அந்த ஆறாத காயம் இருக்கிறது. அடுத்து ஆகாயத்தை பார்த்து சுட்டார்கள். சுட தயாராகி விட்டார்கள் தெரிந்தது. நான் ஒட்டாரை கழட்டி விட்டு சுடு பார்க்கலாம் என்றேன். நான் ஈழத்தில் வன்னிக்காட்டில் இருந்து வருகிற போது நாலா பக்கத்திலே இருந்து வந்த ராணுவத்தின் துப்பாக்கி குண்டுகளுக்கு மத்தியில் வந்தவன் நான். ஒரு வீண் பேச்சல்ல. அப்பொழுது ஓடி விரைந்தோடி வருகின்ற திருமாவளவனை தடுத்தது போலீஸ். அங்கே துப்பாக்கி சண்டை நடக்கப் போகிறது, உயிர் சேதமாக போகிறது, நீங்கள் போக வேண்டாம் என்றார்கள். திருமாவளவன் சொன்னார், அண்ணன் வைகோ களத்திலே நிற்கிறார், நான் அங்கு வருவேன் என்று வந்தார். நான் சொன்னேன், தம்பி உடையான் பகைக்கு வஞ்சான், படைக்கு வஞ்சான். இதில் ஒரு விசித்திரம் என்ன தெரியுமா? இங்கே அண்ணன் வைகோ, தம்பி திருமாவளவன். ஆனால் கூட்டத்துக்கு தலைமை தம்பி மணிமாறன், அண்ணன் ரவிசங்கர், உடன் பிறந்த அண்ணன். இது பலருக்கு தெரியாது. விடுதலை சிறுத்தைகளின் மாவட்ட செயலாளர் மணிமாறனின் உடன் பிறந்த ஒரு தாய் வயிற்று பிள்ளை என்பதை அவர்கள் அறிய மாட்டார்கள். ஒரு ரவிசங்கர், ஒரு தம்பி இருந்தாலே நான் 10,000 பலம் பெற்றதை போல, யானை பலம் பெற்றதை போல வருவேன். இந்திரஜித்துக்களை போல 2 பேர் பக்கத்தில் இருக்கிற பொழுது எனக்கு என்ன கவலை? தோழர்களே, இருக்கின்ற நேரம் இன்னும் 4 நிமிடம். நீங்கள் பணிக்குழு அமையுங்கள், கண்காணிப்பு குழு அமையுங்கள், காசு பணம் கொண்டு வருவதை கண்காணியுங்கள். 8 மணி நேரம் 6 மணி நேரம் டைம் போட்டு பீட் போடுங்க, தெருவுக்கு தெரு. எங்காவது நூதனமாக பொருள்களை கடை வழியாக கொடுக்கிறார்களா? முற்றுகை போடுங்கள் கடைகளை. எங்களுக்கு தகவல் கொடுங்கள். மக்கள் நல கூட்டணியினுடைய இணையதளத்துக்கு தகவல் கொடுங்கள். 4 மாவட்ட 4 தலைவர்களுக்கும் தகவல் போகும். உடனடியாக ஒருவர் வரவில்லையா, நீங்களே பணங்களை பறிமுதல் செய்யுங்கள். செய்வீர்களா இல்லையா? அப்படி சொல்லு. ஒன்னும் கவலைப்படாத, ஒன்னும் செய்ய முடியாது. போலீஸ் பூரா நம்ம போலீஸ், நம்ம தானே ஆட்சிக்கு வர போறோம். ஆமா, பூரா பிளாக் லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கோம். யார் யார் இந்த ஆட்சிக்கு ஆதரவா இருக்காங்களோ ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. சகாயமான ஆபீசர்களை தான் நாங்கள் முக்கியமான பொறுப்புல வச்சு ஆட்சி நடத்த போறோம். நன்றி, வணக்கம். சரி, கேப்டன் பேசுறது புரியலன்னு மட்டும் எழுதுறீங்களே, இதே ஜெயலலிதாவை பத்தி ஏன் 4 அடி நடக்க முடியல நீங்க யாராவது எழுத முடியுமா என்று உங்க எல்லாரையுமே பார்த்து நான் கேள்விங்க. யாராவது எழுத முடியும்?